சங்கீதம் 115:9 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடவுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பெருக பண்ணுகிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? பெருக பண்ணுகிறவர். அவர் குறைவுபட பண்ணுகிறவர் அல்ல. அவருடைய பேர் என்னது? பெருக பண்ணுகிறவர். ஆகவேதான் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன சொன்னாரு? நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் என்ன? பலுகி பெருகணும். அதாவது குறுகி போகிறது தேவனுடைய திட்டமே இல்லை. தேவன் நம்மை அழைத்ததும், தேவன் நம்மை முன்குறித்ததும், தேவன் நம்மை அந்தகார இருளில் இருந்து நம்ம எப்படி அழைத்திருக்கிறாரு? ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு அழைத்ததும் நாம் குறுகி போகும்படியாக அல்ல, நாம் பெருகும்படியாக. அதான் அவர் ஸ்டார்டிங்லேயே ஆதியாகமத்தில் அவர் சொல்லுமே அப்படிதான், எல்லாவற்றையும் படைத்து அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது என்று கண்டு நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் என்ன ஆகும்? பெருகும். ஹல்லேலூயா. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகும் அப்படின்னு அவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். யாக்கோபிடத்திலே சொல்லும் பொழுது நீ பெருகுவாய் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு, ஹல்லேலூயா, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படியே உண்டாகும். நீங்கள் பெருகுவீர்கள். ஆகவே பெருக்கத்தை விரும்புகிற தேவன் அந்த பெருக்கத்திற்குரிய ஆலோசனையை அவர் நம்மிடத்திலே கொடுக்கிறார். அதை நடத்தி செல்கிறவர் ஆவியானவர். ஆண்டவர் இந்த வசனத்திலே நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ நம்ப வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நம்ப வேண்டும். அவர் சொல்றாரு, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்பு. ஆண்டவரை நம்புங்க. யாரை நம்புங்க? ஆண்டவரை நம்புங்க. திரும்ப வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே என்ன பண்ண? நீ கர்த்தரை நம்பு. நீ நம்ப வேண்டியது ஒரே ஒரு ஆளு தான், அது கர்த்தரை நம்பு. நீ இஸ்ரவேல் குடும்பமே, ஆரோன் குடும்பமே, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரே பெரியோரே, நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தரை நம்புங்க. அந்த நம்பிக்கை நமக்குள்ளாய் வரும் பொழுது நாம் வர்த்திக்க பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். நம்ம மனிதனை நம்புகிற நம்பிக்கை நம்மை குறைவுபட பண்ணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. மனிதனை நம்புகிற நம்பிக்கை நம்ம என்ன எதில் கொண்டு போய் சேர்க்கும்? குறைவுல கொண்டு போகும். எல்லாம் இருந்தது போல இருக்கும், ஆனால் படிப்படியாக குறைவிலே போகிறத நமக்கு தெரியாது. கடைசியில் திரும்பி பார்க்கும் பொழுதுதான், ஐயோ இவ்வளவு காரியத்தை, ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நிற்கிறோமா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சூழ்நிலை நெருக்கமாக இருக்கும், ஆனால் அவர்கள் பின்மாறி என்ன பண்ணி கொண்டே இருக்கும்? பெய்து கொண்டே இருக்கும். எப்படி இருக்க? பின்மாறி பெய்து கொண்டே இருக்க. ஏன்னா யாரை நம்பி அவங்க நிற்கிறாங்க? கர்த்தரை நம்பி நிற்கிறாங்க. யாரை நம்பி நிற்கிறாங்க? கர்த்தரை நம்பி நிற்கிறாங்க. மனிதனை நம்புகிறது வீண் என்று வேதம் சொல்லுது. மனிதனை நம்ப வேண்டாம். எந்த மனிதனையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம்? நம்ப வேண்டாம். அன்பு செலுத்துங்க. என்ன பண்ணுங்க? அன்பு செலுத்துங்க, ஆனா நம்ப வேண்டாம். புரியுதா? ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், என்ன பண்ண மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலாம், அவங்ககிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் என்ன இருக்குது? சில விக்கிரகங்கள் எல்லாம் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நீ அப்பா அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்.
அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு இது இந்த ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் என்ன தெரியல. ஸ்டார்டிங்லலாம் நம்ம பார்க்கும்போது சில ஆட்கள்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட பிள்ளையா மாறிட்டேன், ஆனால் அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க இன்னும் பழைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அதனால நான் அங்கே கூட என்ன பண்ண மாட்டேன், நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரை விட்டு இருக்கிற ஆவிக்குரியவர்களும் இருக்கிறாங்க. அது தேவனுக்கு மிகவும் அருவருப்பான ஒரு காரியம். அன்பு செலுத்த வேண்டும், ஆனால் அவர்களை என்ன பண்ணக்கூடாது, யாரையும் என்ன பண்ண வேண்டாம், நம்ப வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பமே நீ யாரை நம்பு, இஸ்ரவேலை நீ யாரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரை பெரியோரை நீங்க யாரை நம்புங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ண அவர் போதுமானவர். அல்லேலூயா. அப்ப வர்த்திக்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்புகிற வேளையிலே, என்ன வேளையில அவரை நம்பி நம்ம நிக்கணும். தேவ பிள்ளை அப்படின்னா ஆண்டவரை தான் முன்ன நிறுத்தி நிக்கிறவனாய் ஒரு தேவ பிள்ளை இருக்க வேண்டும். ஊழியக்காரன் மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி என்றால் தேவனை அறிந்து கொண்ட ஒரு பிள்ளை என்றால் அவன் தேவனை நம்பி தான் நிற்கணும். மற்ற எந்த காரியத்தை நம்பி ஒரு தேவ பிள்ளை இருக்கவே கூடாது. அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, எதிர்பார்ப்பு இருக்கிறது இயல்பான ஒன்று. ஆனால் உதவி யார் இடத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ ஹல்லேலூயா விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே ஆகும். ஹல்லேலூயா. நம்ம பிரயாசப்படுவோம், ஓடுவோம், அது நல்லதுதான், ஆனால் அதை விளைய செய்கிறவர் கர்த்தர். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்ப வேண்டியதை சரியா நம்பு, ஆண்டவர் மாத்திரம் நீ நம்பு, ஆண்டவர் மாத்திரம் நீ என்ன பண்ணு, நம்பு. அந்த நம்பிக்கை உன்னை கைவிடவே விடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர். சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்பும் பொழுது அவர் தூக்கி எடுத்து நிறுத்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நான் வெறுமனே சொல்லல, நானே ஒரு சாட்சியா நிற்கிறதுனால உங்க முன்னாடி நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புகிற நம்பிக்கை எல்லாம் ஒரு நாள் வீணா போகும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் நிகழ்காலத்தையும் அறிந்தார், கடந்த காலத்தையும் அறிந்தவர், எதிர்காலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவேதான் சபைக்கு அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நம்பு, தேவனை நீ நம்பிரு, அவரை நீ நம்பி இருந்தா போதும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கை எனக்கு எப்படி உண்டாகும்? இந்த நம்பிக்கை எனக்கு உண்டாகணும். இப்ப நம்பு நம்பு அப்படிங்கிறதுல எந்த விதமா இல்லை. நீங்க நம்புங்க பிரதர், நம்புங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றதுல என்ன இல்லை, அது சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு எப்படி உண்டாகும்? ஒரு சிலர் காரியங்களை பார்க்கும் பொழுது, சில சாட்சிகளை கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். அவளுடைய வாழ்க்கையிலே நான் அந்த மகளை, அந்த மகனை நான் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறேன், அதே போல நான் உன்னையும் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சில சாட்சிகளை உண்டாக்கி தேவன் நம்மிடத்திலே பேசுவார். ஹல்லேலூயா. அதே போல வேத வசனத்தை கொண்டு ஆவியானவர் நம்மிடத்திலே பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட அற்புதத்தை கண்டார்கள், பார்வோனுக்கு முன்பதாய் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் உண்டானது. இப்படி வேதத்தை காண்பித்து தேவன் நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணுவாரு? வர்த்திக்க பண்ணுவார்.
சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள வசனத்தை கொண்டு தேவன் நம்முடைய இருதயத்தில் உள்ள விசுவாசத்தை என்ன பண்ணுவாரு? வர்த்திக்க பண்ணுவார். சில நேரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மிடத்தில் இடைப்படுவார். அவர் பேசும் பொழுது சொல்லுவார், நம்ம அறியாமலே நாம் சில காரியங்களை வெளிப்படுத்துவோம். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசங்களை நீக்குங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு வேதத்திற்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான காரியத்தை உண்டாக்கி, ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன? என்னுடைய ஜனம் என்னை நம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பம் என்ன? என்னுடைய ஜனம் என்னை நம்பி என்னை ஆராதிக்க வேண்டும், நான் அவர்களுக்கு போதுமானவர் என்பதை என்னுடைய ஜனம் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிறார். அந்த விருப்பத்திற்கு ஏற்ற தன்னுடைய வசனத்தை அவர் அனுப்புகிறார், சாட்சியை உண்டாக்குகிறார், ஜெப ஆவியை ஊற்றி அந்த இடத்தை நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஆகவே தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன? இந்த மாம்சமான மனிதனாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனை விட்டு பிரிந்து பின்மாற்றத்திலே போகாமல் கர்த்தரை நம்பி இருந்து ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அப்ப நம்பி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணப்படுகிறது? நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? ஹல்லேலூயா. குழந்தை எல்லாம் இருந்தாரு தானே? இருந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யம் உண்மை. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் பாடுகளும் நெருக்கங்களும் இருந்ததும் உண்மை. ஹல்லேலூயா. அவருடைய வீட்டில் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தது உண்மை. அவரிடத்திலே பொன்னும் பொருளும் இருந்தது உண்மை. குழந்தை இல்லாமல் இருந்தது உண்மை. அவருக்கு வேதனை இருந்தது உண்மை. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் யாரை நம்பி இருந்தாரு? ஹல்லேலூயா. யாரை நம்பி இருந்தாரு? கர்த்தரை நம்பி இருந்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளை, அவருக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கும் உண்டாயிருக்கும் என்றால் ஒரு சில குறைவுகள் இருந்தாலும் தேவன் ஏற்ற காலத்திலே அதை மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்காக ஆபிரகாம் காத்திருக்க வேண்டி இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, ஜெயம் பெறுகிற வரையிலும். ஹல்லேலூயா. பொறுமையோடு, வேதம் சொல்லுகிறது, பொறுமையோடு இருந்து உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. பொறுமையோடு இருந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்க என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் யார் மூலமா நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். நான் கொள்ளுவேன், இனிமேலும் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அதுவரையிலும் எனக்கு என்ன அவசியமாயிருக்கிறது? பொறுமை அவசியமாயிருக்கிறது, நம்பிக்கை அவசியமாயிருக்கிறது. கர்த்தரை குறித்த சாட்சிகள், கர்த்தர் வெளிப்படுத்துகிற சாட்சிகளை குறித்து விசுவாசத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை குறித்து விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ராகாப் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு ராகாப் தெரியாது? எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? ராகாப் அந்த வேவுக்காரர்களை பார்த்து என்ன சொன்னாப்ல அப்படின்னா, ஜனங்கள், அதாவது உங்களுடைய தேவன் என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத எங்களுடைய ஜாதிகள் கேட்ட பொழுது எங்களுடைய இருதயங்கள் கரைந்து போனது. ஹல்லேலூயா. தேவன் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை கண்ட பொழுது புறஜாதிகளாகி எங்களுக்கு என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாகிற்று, திகில் உண்டாகிற்று. உங்கள் தேவனே மெய்யான தேவன், அவருக்கு முன்பதாய் ஒருவரும் என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. அவர் மகிமையும் பராக்கிரமும் உடைய தேவன், உங்களுடைய தேவன். ஆகவே தயவு செய்து அந்த கூட்டத்தில் என்ன விட்டுறாதுங்க, உங்களோடு என்ன சேர்த்துருங்க. ஹல்லேலூயா. ராகப் ஞானமான ஒரு காரியத்தை செய்தாள். ராகப் என்ன பண்ண? ஞானமான ஒரு காரியம். ஏனென்றால் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை காணும் பொழுது சொந்த ஜனங்கள் விசுவாசிக்கிறதில்லை, ஆனால் புறஜாதி விசுவாசித்து ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த பூமியில வந்து யூதர்கள்ட்ட எல்லாம் பேசி பேசி பார்த்தாரு. லாஸ்ட்ல சொல்லிட்டாரு, ஆயக்காரரும் பாவிகளுமே பிதாவினுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனம் என்ன பண்ணது? என்ன புறம்பே தள்ளுகிறது. ஆனால் ஆயக்காரரும் பாவிகளும் என்ன பண்ணுகிறார்கள்?
ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள், பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறார்கள், பாவ மன்னிப்புக்காக ஓடுகிறார்கள். ஏன்? ராஜ்யத்தை என்ன பண்ண வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராஜ்யத்திலே தான் சகலமும் அடங்கி இருக்கிறது. ஆகவே அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களையும் தேவன் காட்டி தன்னுடைய ஜனங்களை தேவன் நம்பும்படி அவர் செய்கிறார். ஆகவே நான் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை வர்த்திக்க பண்ண போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருங்க. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திற்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. விதைக்கிறவன் ஒருவன். இந்த விதையை குறித்த போதும் சிஸ்டர். ஹல்லேலூயா. இந்த விதையை குறித்தது எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை குறித்து நிறைய காரியங்கள். 8வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அது விதை தேவனுடைய வசனம். விதை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வசனம். வசனம் நம்முடைய இருதயத்தில் வேரூன்றி எவ்வளவு தூரம் வளருகிறதோ அவ்வளவு தூரம் நான் விருத்தி அடைவேன். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, விதை தேவனுடைய வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. விதைன்னா, ஒரு விதைன்னா அதனுடைய தன்மை என்ன? விதை விதைக்க போடும்போது அது என்ன ஆகும்? முளைக்க ஆரம்பிக்கும். அது முளைத்து வெளியே வந்து அது ஒரு மரமாகவோ கொடியாகவோ கனியாகவோ என்ன பண்ணப்படுகிறது? அது விரிவடைகிறது. அது கனிகளை காய்களை உண்டாக்குகிறது, கனிகளை உண்டாக்குகிறது. அது இன்னொரு சந்ததியை என்ன பண்ணுகிறது? திரும்பவும் அந்த விதை கீழே விழுது, இன்னொரு விதை முளைக்கிறது. இப்படிதான் காடுகள் எப்படி இருக்குது? பறந்து வளர்ந்து விட்டு ஒரு விதை தான் அந்த விதை என்ன பண்ணுகிறது? ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறது. அதுதான் தேவனுடைய வசனத்தை குறித்து ஆவியானவர் அதை வெளிப்படுத்தும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, விதை என்னது? வசனம். அப்ப அந்த வசனம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே விதைக்கப்படும் பொழுது அந்த வசனம் என்ன பண்ணப்படுகிறது? பெருக ஆரம்பிக்கிறது. எதை நீங்க விதைக்கிறீங்களோ, அதாவது வேத வசனத்தை எந்தெந்த காரியத்திலே நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த இருதயத்திலே அது என்ன கொண்டுகிறது? பலனை உண்டு பண்ணுகிறது. அது இருதயத்தை நிரப்புகிறது. அது அந்த விதை என்ன பண்ணுகிறது? எப்படி இந்த பூமியிலே ஒரு விதையை போட்டா அது எப்படி முளைத்து வெளியே வரைந்து காய் காய்த்து கனி காய்த்து கனி கொடுத்து அது பலனை கொடுக்கிறதோ, அதே போல தேவனுடைய வசனமும் நம்முடைய உள்ளத்திலே, ஆழத்திலே, இருதயத்திலே அது உறுதியாய் அது பற்றி இருக்குமே ஆனால் அதற்குரிய பலனை அது கொடுத்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதற்குரிய பலனை அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல 3 காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தை அவர் சொல்றாரு? அதை வாசிங்க. என்னென்ன, யாரெல்லாம் எப்படி எப்படி இருந்தாங்க அதை வாசிங்க. அப்ப அங்க போதும் சிஸ்டர். ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மொத்தம் எத்தனை காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. எத்தனை காரியம்? 4 காரியங்கள். ஹல்லேலூயா. வழியறிக்கை விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த மெசேஜ் நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த சப்ஜெக்ட்ல ஆவியானவர் நம்மகிட்ட சொல்ல போற ஒரு சில காரியங்களை நல்ல கவனமா கேளுங்க. உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப 3 காரியங்கள், 4 காரியங்கள். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 4 காரியங்கள் நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். சின்ன வயசுல இருந்து இந்த வசனங்களை நம்ம நிறைய படித்திருக்கிறோம், நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுகிறார். வழியருகே விதைக்கப்பட்ட, அதாவது ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. ஆனால் அதை யார் எடுத்து போயிடுறான்? பிசாசு. ஹல்லேலூயா. ஒன்னு பிசாசு எடுக்கிறான். வசனம் நம்முடைய இருதயத்தில் செல்லும் பொழுது ஒன்று பிசாசு எடுக்கிறான். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனை காலத்தில் பின்வாங்குகிறார்கள். விசுவாசம், அரகுற விசுவாசத்திலிருந்து சோதனை காலத்தில் பின்மாறுகிறார்கள். அவர்கள் பிரபஞ்சத்திற்குரிய கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பம் நெருக்கப்பட்டு பலன் கொடாது போகிறார்கள். ஹல்லேலூயா. 1வது காரியத்திலே வசனத்தை பிசாசு எடுத்து போடுகிறான்.
முதல் காரியம் என்ன? இருதயத்துல வசனம் இருந்தா என்ன உண்டாகும்? இருதயத்துல வசனம் இருந்ததுன்னா என்ன உண்டாகும்? பெருக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இருதயத்துல வசனம் இருந்துச்சுன்னா என்ன உண்டாகும்? இருதயத்துல வசனம் இருந்ததுன்னா வர்த்திப்பு உண்டாகும். இருதயத்துல வசனம் இருந்துச்சுன்னா மனலத்தினே நம்ம பெருக ஆரம்பிப்போம். இருதயத்துல வசனம் இருந்தாச்சுன்னா எல்லா தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். தரித்திரங்கள் ஆசீர்வாதமாய் வரும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போ? வசனம் என்னுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது. நல்லா கவனிங்க. இப்ப இருதயத்துல இருக்கக்கூடாதுன்னு யாருடைய விருப்பம்? ஹல்லேலூயா. அவனுடைய ஒரே நோக்கம், தேவ வசனம் என்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. நான் வேதனையோட, கவலையோட, கஷ்டத்தோட, போராட்டத்தோட இருக்கிறது தான் பிசாசனுடைய தந்திரம். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? எப்படியாகிலும் இந்த விதைய இந்த மனுஷனுக்குள்ள விதைச்சி, இவன் என்னை ஆராதித்து எனக்கு மகிமை செலுத்தி, இவன் எனக்கு நன்றியுடன் உள்ளவனாய் பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்காக இவன் எழும்பி பிரகாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று தேவா ஆவியானவருடைய திட்டம். ஆனால் பிசாசு என்ன? வேதம் பிசாசை குறித்து மிக அழகாக சொல்லுகிறது. அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஹல்லேலூயா. பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசு குறித்து வேற என்ன சொல்றது? அவன் கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான். ஆக அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கணும். இல்லைன்னா நிறைய பணத்தை கொடுக்கணும், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொட்டிச்சோரா மாத்திரணும். ஹல்லேலூயா. பணம் வந்தா நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், பணம் வந்தா ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? பணம் நிறைய வருது அதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. இல்லை, இது முற்றிலும் தவறானது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் உண்மை. ஆனால் பணம் தான் என்னுடைய ஆசீர்வாதம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதற்கு அது சாட்சி அல்ல. ஹல்லேலூயா. பிசாசு ஆண்டவர் குறித்து என்ன சொன்னான்? ஆண்டவர்கிட்ட பேசும்போது பிசாசு என்ன சொன்னான்? நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் ராஜ்யத்தின் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? உமக்கு தருகிறேன். பொன்னு, வெள்ளி, பணம், இந்த அதிகாரம் எல்லாவற்றையும் நான் உமக்கு என்ன பண்றேன்? தருகிறேன் அப்படி நம்ம சொல்றான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, யார் வேணாலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப பணம் வந்து இருக்கிறதுனால நான் ஆசீர்வாதத்தின், நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு யாரும் என்ன பண்ண முடியாது? சாட்சி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நான் அதுக்கு சப்ஜெக்ட் இருக்கட்டும். இப்ப விதையை என்ன பண்றார் ஆண்டவர்? என்னுடைய இருதயத்தில் விதைக்க வைக்கிறார். ஆனால் பிசாசு, வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவ்வசனத்தை என்ன பண்றானா? எடுத்து போடுகிறான். இந்த அநேக நேரங்களிலே நாம் ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் இல்லை என்றால் நம்முடைய விசுவாசத்திலே குறைவற்றவர்களாய் இருக்க முடியாததற்கு ஒரே ஒரு காரணம் என்ன என்றால், நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட அநேக பிரசங்கங்கள், வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. மதன் பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க? எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்பீங்க நீங்க? பல ஆயிரமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் கேட்டிருப்பேன், ஒரு 2000-3000 பிரசங்கம் கேட்டிருப்பேன். அது இல்லாமல் யூடியூப்பில் நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பேன். நிறைய தேவ வார்த்தைகளை நான் படிச்சிருக்கிறேன். எல்லாம் உண்மைதான். ஆனால் எங்கே சேர வேண்டிய இடத்துல என்ன இல்லை? வசனம் சேரல. சில இடங்களில் வசனம் இருதயத்திலேருந்து எடுத்து போடுகிறதை பிசாசு என்ன பண்ணுறான்? தந்திரமாக அதை செய்கிறான். அந்த வேதம் வாசித்து பாருங்க. 12வது வசனத்தை வாசிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் அவர்கள் விசுவாசித்து, சொல்லுங்க, அவர்கள் விசுவாசித்து, விசுவாசித்த என்ன உண்டாகும்? விசுவாசித்த என்ன உண்டாகும்? விசுவாசித்த என்ன உண்டாகும்? வசனம் மிக அழகா சொல்லுது. ஹல்லேலூயா. விசுவாசித்தா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே தான் வசனம் மிக அழகாக சொல்கிறது, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி
ஹல்லேலூயா. பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை வெளியே எடுத்து போடுகிறான். அந்த வசனத்தை வெளியே அவன் எடுத்து போடுகிறான். அப்ப முதலாவது பிசாசினுடைய காரியம். இரண்டாவது காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது வேர்கொள்ளாத காரணம், சோதனை காலம், பிரபஞ்சத்திற்குரிய கவலை, சிற்றின்பம், ஆகவே அவர்கள் பலன் கொடாதிருக்கிறார்கள். அப்ப முதலாவது தேவன் மிக தெளிவாக தேவ பிள்ளைக்கு ஒரு வசனத்தை அவர் வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிற காரியம், இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகிறது, மாற்றம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. பிசாசின் பிள்ளையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார்கள். எப்பொழுது? வேதத்தை, அந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது. ஆனால் அதை விசுவாசிக்க கூடாதபடி பிசாசு அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்ப பிசாசுக்கு நம்முடைய இடத்துல, நம்முடைய இருதயத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம்? இடம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம். அலங்கம் ஒரு பக்கத்தில் எங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? திறந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. அலங்கம் ஒரு பக்கத்தில் என்ன இருக்குது? திறந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. காம்பவுண்ட் ஒரு இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? உடைந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்தை நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எந்த பகுதி பிசாசானவன் வந்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போடுகிறான் என்பதை தேவ பிள்ளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ண வேண்டும்? ஏனென்றால் வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, விசுவாசத்தினாலே ரட்சிப்பு நிச்சயம். விசுவாசத்தினாலே, வேத வசனத்தை விசுவாசிப்பதினாலே விடுதலை நிச்சயம். வேத வசனத்தை விசுவாசிப்பதினாலே பெருக்கம் உண்டாகிறது நிச்சயம். வேத வார்த்தையை விசுவாசிக்கிறதினாலே நீங்கள் வர்த்திக்க பண்ணுகிறது நிச்சயம். ஆனால் இந்த வசனத்தை வெளியே எடுத்து போடுகிற ஒரு பகுதி நம்முடைய இருதயத்தில் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பிசாசுக்கென்று. அது அவிசுவாசமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அது என்னவெல்லாம்? அவிசுவாசம். வசனம் வரும்போது எல்லாம், அந்த வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் சிலர் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த பிரசங்கம் என்னுடையதல்ல, இந்த பிரசங்கம் எனக்குரியதல்ல, இவங்க தானே அந்த தப்பு பண்ணாங்க, ஒருவேளை அவளுக்கு தான் ஆண்டவர் இப்ப குத்துன்னு குத்துறாரோ, இல்லை இந்த பிரதர் தானே இப்படி பேசினாரு, அதனால ஆவியானவர் இந்த பிரதருக்கு தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாரோ. ஹல்லேலூயா. அந்த சிந்தனை வந்தனாலே நீங்க நினைச்சிட வேண்டியதான், பிசாசு என்னுடைய இருதயத்திலே கிரியை நடத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வேற எந்த ஒரு யார்கிட்ட நீங்க போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறானோ, ஹல்லேலூயா, அவன் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவன். ஹல்லேலூயா. அவன் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவன். அவனுடைய இருதயத்திலே வேத வசனம் பிசாசு எடுத்து போடவே முடியாது. ஏனென்றால் வசனத்தை ஆவியானவர் பேசும் பொழுது, பிசாசு இந்த தந்திரமான சிந்தனையை நம்முடைய இருதயத்தில் விதைக்கும் பொழுது, நமக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ள போகாது, மற்றவர்களையே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவங்களுக்கு தான் பாஸ்டர் அவங்கள நல்லா திட்டுறாரு, பாஸ்டர் அவங்கள நல்லா திட்டுறாரு, திட்டட்டும், இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது, இந்த சகோதரன் சபைக்கு வரக்கூடாது, திட்டட்டும், நல்லா திட்டட்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க நினைச்சுக்கலாம், ஆவியானவரை என் இருதயத்தில் இந்த வசனம் உள்ள செல்லாதபடி பிசாசு என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு காரியம், வேத வசனம் வருகிறது, அதை வேத வசனமாய் ஏற்றுக்கொள்கிறதில்லை, அதை மனுஷ வசனமாய் ஏற்றுக்கொள்கிற காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
முதலாவது என்ன காரியம்? வார்த்தை வந்துச்சு, அது எனக்கு இல்லை. அது இந்த எச்சரிப்பின் சத்தம் எனக்கு இல்லை. இந்த பரிசுத்த வார்த்தை எனக்கு இல்லை. இந்த விடுதலையின் இந்த வார்த்தை எனக்குரியதல்ல. இந்த மன்னிப்பின் வார்த்தை எனக்குரியதல்ல. இது மற்றவர்களுக்குரியது. ஹல்லேலூயா. நீங்க யாரை நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சுதந்திரித்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. மற்றவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம், இவன் லாஸ்ட் வரைக்கும் அப்படி பார்த்துட்டே தான் இருக்கணும். ஓ, இவனுக்கு வேலை கிடைச்சிச்சா, இவனுக்கு விசா கிடைச்சிச்சா, கார் வாங்கிட்டானா, வீடு கட்டிட்டானா, அந்த ஆசீர்வாதம் உனக்குரிய ஆசீர்வாதம். நீ என்ன பண்ண? அடுத்தவங்களை பார்த்து இருந்திருந்து என்ன பண்ணிட்ட? அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போயிட்ட. உனக்குரியதை நீ என்ன பண்ணிட்ட? இழந்து போயிட்ட. அதான் வேதம் மிக அழகா சொல்லு, உள்ளவன் எவனும் அவனுக்கு இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும். எவ்வளவு தூரம் வேத வசனம் இருதயத்திலே ஆழமாய் கொண்டு போய் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறதோ, வேத வார்த்தை வரும் பொழுது அது இருதயத்தில் இருக்க இருக்க அவனுக்கு இன்னும் வார்த்தைகளை ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனியை கந்து இலையுதிராதிருக்கிற, சொல்லுங்க, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. ஏன்னா சத்தியம் எங்க போகுது? வெளியே போகல, மற்றவர்களை பார்க்கல, ஆவியானவர் என் கூட பேசுறாரு. தேவ வசனனுடைய இருதயத்தில் ஆவியானவர் விதித்துக் கொண்டிருக்கிறாரு. நான் அதை எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுவேன். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பாஸ்டர் உன்னை பற்றி தான் பேசினார், அவன் சம்பந்தம் இல்லாமல் இருப்பான், ஆண்டவரே உண்மையே ஆராதிப்பேன் அப்படின்னு நிற்பான். உன்னை பற்றி தான் பேசினார், உன்னை பற்றி தான் கடிந்து கொண்டார். இவன் நல்லா இருக்கிறவன் இருதயத்தில் அவன் என்ன பண்ணிடுவான்? விதைய விதைப்பான். பிசாசு விதைய போடுவான். அப்படியே போடும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளை நீங்க சொல்லணும், என்னை பற்றி பேசினார்னா ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு. என்னை பற்றியே பேசட்டும், மூப்பர் என்னை பற்றியே பேசட்டும், போதகர் என்னை பற்றியே பேசட்டும். ஏனென்றால் நான் எப்படி வாய்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஹல்லேலூயா மரத்தை போல நான் வளருவேன். அவன் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவன் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. முதலாவது வசனம் வரும் பொழுது எனக்கு தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எவன் சொன்னாலும் சொல்லலைன்னா பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே. வசனத்தை இருதயத்தில் நிறுத்துறதுக்கு எதை ஆவியானவர் உங்களிடத்தில் கொண்டு வருகிறதா அதை கொண்டு நிறுத்துங்க. இரண்டாவது, வேத வசனத்தை மனுஷ வசனமாய் பார்ப்பது. நம்முடைய அநேகருடைய இருதயத்தில் அது மனுஷ வசனமாய், அதாவது ஒரு கதை புக்கு போல ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயத்திற்குள்ள இது தேவ வசனம் என்கிற அந்த அந்த உள்ள அது என்ன சொல்றது, ரொம்ப அந்த ஆழ் தத்துவம் என்ன ஆகல, நம்முடைய இருதயத்தில் அந்த உணர்வு இல்லாதபடி பிசாசு அந்த கிரியை நடத்துவோம். ஒரு சில சகோதரர்கிட்ட பேசும் பொழுது, உங்க வேதம் அது அப்படி எழுதியிருக்கு, எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில அரைகுறை விசுவாசிகள் கேட்கும்போது எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. பிரதர் நீங்க சர்ச்சைக்கு போறீங்களா? சர்ச்சைக்கெல்லாம் போவேன். அங்க போறீங்களா? அதான் அங்கேயும் போயிடுவேன். அப்ப இதை செய்றீங்களா? இதுவும் செய்திருவேன். அப்ப என்னதான் உங்க கதை? எல்லாம் ஒண்ணுதான் பிரதர். ஆக மொத்தம் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே சாம்பார், காய் சாம்பார் சாம்பார் எல்லாம் எல்லா காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி, அது அல்ல வேத வசனம், அது அல்ல. வேத ஆவியானவர் மிக தெளிவாக சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேத வசனம் என்ன பண்ணுன்னா, யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதே இதுல 1 தெசலோனிக்கர்களின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 2:13.
நீங்கள் தேவ வசனத்தை கேள்விப்பட்டீர்கள். எத்தனை பேர் தேவ வசனத்தை கேள்விப்பட்டீங்க? நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ வசனத்தை கேள்விப்பட்டீர்கள். நீங்க வேத வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? மனுஷ வசனமாய், மனித வார்த்தை அப்படியாய் வேத வசனத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? மனுஷ வசனமாய் அல்ல, ஏற்றுக்கொண்டதினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை, தேவ வசனம். சொல்லுங்களேன் எல்லா, தேவ வசனம். ஹல்லேலூயா. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இது மனுஷ வசனம் அல்ல. சொல்லுங்க, இது மனுஷ, இது தேவனுடைய வசனம். இது யாருடைய வசனம்? தேவனுடைய வசனம். நான் தேவ வசனமாகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் எவ்வளவு தெளிவா கொடுக்கிறார் பாருங்களா. ஏன் நம்மை ரட்சிக்க, நாம் ஏன் வர்த்திக்க பண்ணப்படவில்லை, நான் ஏன் இன்னும் பெருக்கமடையவில்லை? ஏனென்றால் பிசாசு நம்முடைய இருதயத்தில் இருந்து வசனத்தை எடுத்து போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன காரணம் அப்படின்னா, வேத வசனத்தை நான் வேத வசனத்தின்படி நான் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாமல் நான் என்ன பண்ணிட்டேன்? மனுஷ வசனமாய், ஏதோ ஒரு மனுஷன் பேசின வார்த்தை, ஏதோ ஒரு அதிகாரி பேசின வார்த்தை, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு ஆள் அவர் பேசின வார்த்தை என்று நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் அதில் என்னிடத்தில் என்ன ஆகாது? பேலன்ஸ் செய்யாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதவசனம் வேதவசனமா என்னுடைய இருதயத்திற்குள்ள போக வேணும். அப்படி எப்படி போகணும் அப்படின்னா, இயேசு என் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் வாசிக்கிற தேவ வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அழிவில்லாத வித்து என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அழிவில்லாத வித்து, பெருக்கமடைய பண்ணுகிற வித்து. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. தீர்க்க தரிசனம் வரும் பொழுது, வெளிப்பாடுகள் வரும் பொழுது, அதை தேவன் பேசுகிறார் என்கிற விசுவாசத்தோடு ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு விசுவாசி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர் கர்த்தருடைய சந்நிதியிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 2:13 மெய்யாகவே அது தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள் அது என்ன பண்ணுகிறது? பெலன் செய்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பெலன் செய்கிறது. வார்த்தை பெலன் செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில், இது மனித வசனம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் என்று என்னுடைய இருதயத்தில் நான் அந்த உணர்வோடு நான் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய இருதயத்திலே அது பெலனை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அதான் தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்லும் பொழுது, நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்? அப்போ தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல நிழலிடுவார், தேவனுடைய பெலன் உன்னை நிரப்பும். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை அப்போ உடனே மரியாள் திரும்ப சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படியே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்த பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாச அறிக்கை பண்ணுகிறார்கள். நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு என்ன ஆகட்டும், ஆக கடவது. ஹல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனங்களும் ஆவியானவர் வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிறார் என்று யார் ஒருவர் தன்னுடைய இருதயத்திலே உள்புறமாக ஆண்டவர் தான் என்னோடு பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது உங்கள் இருதயத்திலே அது பெலனை கொண்டு வருகிறது. அது இல்லாத ஒரு இடத்தை அது நிரப்புகிறது, அந்த இடம் நிரம்புகிறது. இல்லாத ஒரு கர்ப்பத்தை அது என்ன பண்ணுகிறது? உண்டாக்குகிறது. இது விதை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அதை வர்த்திக்க பண்ணுகிறது. அந்த வசனத்தை என்ன பண்ணுகிறது? அந்த வார்த்தையை
ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனம் என்னுடைய இருதயத்திற்குள் செல்லாமல் இருக்கிறதற்கு பிசாசு கொண்டு வருகிற காரணம் என்ன? இது மனித வசனம். ஆண்டவர் என்னிடத்துல பேசல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னிடத்துல பேசல, ஏதோ ஒரு மனுஷன் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படி நம்முடைய இருதயத்திலே சிந்தை வறுமையானால் அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் என்ன ஆகாது? அங்க போய் சரியான அந்த மண்ணோடு என்ன ஆகாது? ஒட்டி கொள்ளாது. ஹல்லேலூயா. ஆத்மாவோடு என்ன பண்ணாது? வார்த்தை என்ன ஆகாது? ஒட்டி கொண்டாதான் பிழைக்க ஆரம்பிக்கும், அது முளைக்க ஆரம்பிக்கும். வசனம் இருதயத்துக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. வசனம் எங்க போகணும்? இருதயத்திற்குள்ள போகணும். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனாய் அல்ல. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் தேவ வசனமாய் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, இந்த கட்டளை தேவனுடைய கட்டளை, இந்த வசனம் தேவனுடைய வசனம், இது தேவனுடைய வார்த்தை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வுள்ளவர்களாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு அந்த இடத்துல அவன் சந்திரமான எண்ணங்களை கொண்டு வந்து விதைத்து, இது மனுஷன் பேசுறான் நீ நினைக்காத, இல்லை என்றால் இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுது, இது மற்றவர்களை குறித்து ஆவியானவர் பேசுறா, இது உனக்கு இல்ல அப்படின்னு பிசாசு தந்திரமான காரியத்தை என்ன பண்ணுவான்? கொண்டு வந்து விதைக்கிற பொழுது ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்தில் உறுதியாய் ஆண்டவரை நம்பி சொல்லணும், ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை, இது என்னது? உம்முடைய வார்த்தை. நீர் எனக்காக பேசி கொண்டிருக்கிறீங்க, எனக்காக இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறதினாலே எனக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது. இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறதினாலே எனக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது. இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறதினாலே என்னுடைய தடைகள், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. இது உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை தான் என்று நீங்கள் யார் ஒருவர் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ வேதம் சொல்லுகிறது அது பலன் செய்கிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அங்கே வர்த்திக்க பண்ணுகிற ஆவியானவர், அங்கே பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார் ஆவியானவர். அதேதான் வேதம் சொல்லுகிறது, உள்ளவனவன் அவனுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். வசனம் உள்ள போய் ஒரு இடத்துல ஒரு கிரியை நடப்பிச்சுன்னா திரும்ப ஆண்டவர் வசனத்தை அனுப்பி கொண்டே இருப்பார். அந்த வசனம் உள்ள போக போக நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் லூக்கா 11:28 எடுத்து வாசித்துக் கொள்வோம். லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசித்துக் கொள்வோம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, ஹல்லேலூயா, என்னது? தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாசிங்க, அதை காத்துக் கொள்கிறவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவ வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை யார் ஒருவர் காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ளும் பொழுதுதான் அதற்குரிய பலன் உண்டு. காத்துக்கொள்ளும் பொழுதுதான் அது என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யும். என்ன வேதம் சொல்லுகிறது? அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே பலனை உண்டு பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? பலன் உண்டு பண்ணுகிறது. நீங்கள் அந்த வசனத்தை மனுஷ வசனமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் பேசியிருக்கிறார் என் கூட. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அதை மனுஷ வசனமாய் நான் பார்க்கவில்லை, நான் தேவ வசனமாய் அந்த வார்த்தையை பார்க்கிறேன். அந்த வசனம், அந்த வார்த்தை சொல்லுகிறது நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்திற்குள்ள இருக்கிற எனக்கு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவ பிள்ளைக்குரிய பலனை என்னுடைய வாழ்க்கையில அது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பெருக்கம் உண்டாகணும் அப்படின்னா, சூழ்நிலை மாறணும் அப்படின்னா, நெருக்கம் மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான், தேவன் பேசுகிற வார்த்தையை தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ளுங்க.
தேவன் எச்சரிக்கை செய்கிற வார்த்தையை தேவன் என்னை எச்சரிக்கை செய்கிறார் என்றே ஏற்றுக்கொள்ளுங்க. கடிந்து கொள்கிற வார்த்தையை தேவன் என்னைத்தான் கடிந்து கொள்கிறார், நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று இது தேவன் தான் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து கூப்பிட்டார், அப்படிதானே? ஹல்லேலூயா. சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. சாமுவேல் போய் நேரே யார்கிட்ட போய் நின்னாரு? ஏலிட்ட போய் என்ன கூப்பிட்டீரா அப்படின்னு கேட்டாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவதும் கூப்பிட்டாரு, மூணாவதும் கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப என்ன என்ன அவருக்கு என்ன தெரியல? அவர் அந்த பக்குவத்துக்குள்ள வரல. அதை புரிந்து கொள்கிற பக்குவத்துக்குள்ள அவர் என்ன இல்ல வரல. அதனால யார்கிட்ட போய் நின்னார் அவரு? ஏலி. ஆண்டவர் என்ன நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஏலி பக்குவப்பட்ட ஆல்ரெடி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மனிதர். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர். அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை கூப்பிடல, என்னை கூப்பிட்டார்னா ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்று சொல்லு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இந்த அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை அப்படிதான். இத்தனை வருஷமா நான் சபையில இருந்தாலும் இன்னும் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை மற்றவங்க கிட்ட தான் நான் கேட்கிற ஒரு மனிதனாய் நான் இருக்கிறேன். மற்றவங்க கிட்ட போய் சந்தேகம் கேட்கிற ஒரு மனிதனாய் நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற அந்த வார்த்தை, அவர் என்னோடு தான் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற வார்த்தையை நான் என்ன பண்றதில்ல, நான் விசுவாசிக்கிறதில்ல. நான் இன்னும் எப்படி இருக்கிறேன்? குழந்தையாகவே இருக்கிறேன். ஆவியானவர் சொல்ல, இது அந்த குழந்தைத்தன்மை என்ன உண்டாகும் அப்படின்னா, பிசாசு நம்முடைய இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போட்டுக்கொண்டே இருப்பான். எத்தனை பிரசங்கம் கேளுங்க, 1000 2000 3000 5000 பிரசங்கம் கேளுங்க, இரவும் பகலும் நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. இருதயத்தில் என்ன இல்லை? வசனம் இல்லை. ஜெபிக்கிற நேரத்தில் வசனம் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படணும். ஜெப நேரம்னா என்ன தெரியுமா? தேவ வசனம் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த இடத்துல தான் தேவனுடைய பலன் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு நேரம் நம்ம ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் ஜெபிங்க, 5 நிமிஷம் இல்லை, எவ்வளவு நேரம் கிடைக்கணும் ஜெபிங்க. எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 நம்ம துதிக்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, பிசாசு வசனத்தை நம்முடைய இருதயத்தை அவன் எடுத்து போடவே முடியாது. ஹல்லேலூயா. 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 வசனம் எவ்வளவு தூரம் உங்களுடைய இருதயத்தில் நாட்டப்பட்டதா இருக்கிறதோ அவ்வளவு தூரம் எத்தனை பேர் வந்தாலும் நீங்க எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் வரட்டும், எத்தனை சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்பட்டும், ஹல்லேலூயா, கர்த்தரின் பட்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலோசனைகள் என்ன துர் ஆலோசனைகள், என்ன துர்ச்செய்திகள், கள்ளி வள்ளி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறவர் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு பலத்த பராக்கிரமத்தை செய்கிறவர் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை எனக்குள்ள என்ன பண்ணுகிறது? பலன் உண்டு பண்ணுகிறது, பலன் செய்கிறது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் சரிதான்ப்பா, என்னை பெற்ற பெற்றோர்கள் நல்லவர்கள் தான், அவர்கள் பாக்கியவான் தான். அதை விட என்ன சொல்றாரு பாருங்க, வசனத்தை காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. என்னை பெற்ற தாய் மரியாளா இருக்கட்டும், சூசேப்பரா இருக்கட்டும், அவனுடைய தாயாய் அவர்கள் நீங்க சொல்லலாம், அவர்கள் பாக்கியவான்கள் நீங்க சொல்லலாம். ஆனால் நான் சொல்றேன், வேத வசனத்தை காத்துக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். பிசாசு உங்களுடைய இருதயத்திலிருந்து வேத வசனத்தை எடுக்க கூடாதபடி நீங்கள் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை பிடித்து வைத்திருக்க கொண்டிருக்கிறீங்க பாருங்க, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார், தேவன் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் 1000 இருக்கட்டும், சூழ்நிலைகள் 1000 இருக்கட்டும், பிசாசு உங்களுடைய இருதயத்திலிருந்து வசனத்தை எடுக்க என்ன பண்ணாதுங்க, இடம் கொடுக்கவே கொடுங்க. பேசும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தை? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு என்ன இல்ல, அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும். எப்படி இருக்குமா? வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும். அவர் சொல்றாரு, ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் எங்க இருக்கு? ஆபிரகாம் என்ன கேட்டுட்டு இருந்தாரு? அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையா
கொடுங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்ததை காண முடிந்தது. இடையில சில தடுக்கல்கள் வந்ததெல்லாம் உண்மைதான், எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது. தேவ வசனத்தை தேவ வசனமாய் நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாம அடுத்த மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்குறா, கணவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான், என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான், என் பக்கத்துல டீ கடைக்கு போன அங்க ஒருத்தன் ஒரு ஆலோசனை கொடுத்தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டா அன்று அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் நடந்துச்சோ அதையும் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் நம்ம விசுவாசி என்ன பண்ணுவான், நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், இவன் ஜெபினா அந்நிய மதத்துல அவன்கிட்ட போய் சொல்லுவான், நீ உன் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்க. ஹல்லேலூயா. சிலர் பேசுறதை பார்த்துருக்கிறீங்களா? இவன் ஒரு விசுவாசி. இவன் யாரு? விசுவாசி. அவன்கிட்ட சொல்லுவான், நீ பிரேயர் பண்ணும்போது எனக்காக பிரேயர் பண்ணிக்க. அவன் வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் என்ன சொல்லுவான், ஆண்டவர் எவ்வளவு வெட்கப்படுவார், எவ்வளவு துக்கப்படுவார். ஹல்லேலூயா. சொல்ல, என்னுடைய கரம் குறுகி போய்விட்டதோ. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவன்தான் 30, 60, 100 மடங்கு பலனை கொடுக்கிறவன், சூழ்நிலையை தாண்டி ஜெயம் பெறுகிறவன். அவன் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் பார்க்கவே மாட்டான். ஹல்லேலூயா. எது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்கு ஜெயபலமா இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, நான் தியானிக்கையில என்னுடைய இருதயம் என்ன பண்ணது, என்னது, அனல் கொண்டது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அழகா சொல்லுவாரு, அந்த வார்த்தையே என்னுடைய இருதயத்துக்குள்ள எப்படி இருந்தது, நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நான் மௌனமா இருந்தேன், ஆனாலும் அந்த வார்த்தை எனக்குள்ளா இருந்து பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா. அது எப்ப பற்றி எரியும் தெரியுமா? இந்த வார்த்தை, நீங்க இது தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த இருதயத்திலே அந்த நெருப்பு உண்டாக ஆரம்பிக்கும், அக்கினி உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்காய் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அதை விசுவாசித்து அதை நன்மையான அந்த இருதயத்தில் நீங்க நிறுத்தும் பொழுது அங்கே அக்கினி மூள ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வசனம் அக்கினியா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்திலே காத்துக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை இருதயத்திலே காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பிசாசு தந்திரமா 1000 காரியத்தை கொண்டு வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை இது ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா?